நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அது அளவாக தான் கறக்குங்க 6-7 லிட்டர் எல்லாம் கறக்குங்க. அது தயிருக்கு பாலுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா நம்ம காளமாடு மாதிரி இருக்குது. ஒரு 4-5 நாள் ஏணிக்குங்க. கிழக்கத்து மாட்டுகளுக்கு இப்படித்தான் வருங்க. நேரம் இப்படி வரும். பால் வத்துற வரைக்கும் கண்ணுக்குட்டி வைக்க மாட்டாங்க. அது காலக்கண்ணா இருந்தாலும் சரி பொட்டக்கண்ணா இருந்தாலும் சரி. பொட்டக்கண்ணா தான் 18 மாசத்துல காலைக்கு ஊசி போட்டுருவோம். அந்த அளவுக்கு நம்ம ஏணி அது இதுன்னு கொடுத்து கொண்டு வரணுங்க. சும்மா பால் மூடம் நாமளே சுத்தமாக கறந்து போட்டு அதையே வத்தடிச்சுட்டு இருந்தா அப்புறம் 3 வருஷமானாலும் வராதுங்க. அந்த முட்டி ஓட்டுற போது அந்த வீக்கம் இதெல்லாம் வராதுங்க. ஆஸ்பத்திரி டாக்டர் செலவு கம்மிங்க. காலக்கண்ணு போட்டால் கொடுத்துருவீங்கல்ல? நான் கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்தாலும் நான் கொடுக்கவே மாட்டேங்க. தெளிவாக இருக்கிறீங்க நீங்கள். தாலியில் தேனி என்ன போடுறோமோ அந்த அளவுக்கு கறக்குங்க. நம்ம கையில் தான் இருக்குதுங்க. அது கட்டி வச்சுட்டு வெறும் தண்ணி காட்டினது கறக்குங்க. அந்த விஷயம் கவர்மெண்ட்டில் அனிமல் ஹாஸ்பிட்டல்னு தனியாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா ஏதோன்னா, இல்லை வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா? அந்த காலகட்டத்தில் ரோட்டில் பிடிச்சிட்டு போக முடியாது. எல்லாம் டிராஃபிக் ஓவருங்க. போக முடியும். இப்போ அன்னூருக்குள்ள பார்த்தா கோயம்புத்தூர் ரோட்டில் சென்டரில் இருக்குதுங்க. எங்க போய் டவுனுக்குள்ள பிடிச்சிட்டு போய் வந்து உங்க அப்பா காலத்துல இருந்தே மாடு வச்சிருக்கனால அதனுடைய அனுபவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம பசங்களும் ஒன்றும் தெரியாது. பிடிச்சிக்கிட்டு சாணியே தொட மாட்டாங்க. தண்ணி காட்டினா நறுக்கி வச்சு எடுத்து போனாலும் கூட போட மாட்டாங்க. காலம் அப்படி மாறிட்டு இருக்குது. காலேஜில் விட்டுறோம். அப்புறம் வேலை கிடைச்சி பெங்களூர் அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. உங்க பாட்டன் இருந்து இந்த இடத்த நீங்க வச்சிருப்பீங்க. பாட்டனுக்கு அடுத்து உங்களோட தாத்தனுக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்போ உங்க காலத்துக்கு பிற்பாடு அந்த இடங்கிறது வந்து உங்களுடைய சந்ததியினர், உங்கள் குழந்தைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களோ வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஏக்கர் நம்ம இடம் வாங்கணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. நானே போய் வித்தாச்சுனா வாங்க முடியாது. அதை தான் கேட்குறேன். இந்த இடத்த வித்தாச்சுன்னா வாங்க முடியும். எங்கேயும் ஒரு 5 சென்ட்டுக்கு இடத்த வாங்கி ஒரு கார் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஆடு கண்ணு மாடு கண்ணு எதுவும் மேய்க்க முடியும். எதுவுமே மேய்க்க முடியாது. சில பேர்லாம் ஆகுது ஐடி கம்பெனிங்க அதெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு தோட்டந்தொரவு இருந்து நம்ம ஆடு மாடு வச்சு வாழ்க்கை ஓட்டலான்னு ஆசையாக திரும்புகிறாங்க எல்லாருமே. போகிறபோது வித்து போட்டு வந்து அதை வித்தாச்சு திருப்பி எப்படி வாங்க முடியுங்க நிலைமை. அதுதான் அன்னூர் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஐயா வந்து 60 வயது ஆயிடுச்சுங்க. தன்னுடைய தாத்தா பாட்டங்காலத்திலிருந்து எங்களுடைய விவசாய தொழில் ஆடு மேய்க்கும் தொழிலை தான் நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவருடைய அந்த ஒரு தொழிலை வந்து எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளியராக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ காணொலியை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு வீடியோக்கும் ஒவ்வொரு பண்ணையாளர்கள்கிட்டையும் நாங்கள் போய் அனுமதி வாங்கி அவங்களுடைய அனுமதியை பெற்று நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வீடியோ பண்ணுறோம். வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எடுக்க முடியும். ஐயா வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. பி ரவிச்சந்திரங்க. சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? விவசாயம் தாங்க. ஆடு மாடு இதுவுமே வச்சுட்டு இருக்கிறேங்க. ஆடு எத்தனை வச்சுருக்கீங்க? ஆடு ஒரு 4 உருப்படிங்க. மாடு ஒரு 4 மாடுங்க. 4 மாடு. செம் மாடு 3ங்க. நாட்டு மாடு 1, காங்கேயத்து நாட்டு மாடு 1ங்க. காங்கேய நாட்டு மாடு இல்லாமல் காங்கேய நாட்டு மாடு வளர்க்குறது எதுக்குங்க? அது வந்து பால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நோய் நொடி இது வராதுங்கிறாங்க. அது அளவாக தான் கறக்குங்க. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தான். இதுக்கு வந்து 6-7 லிட்டர் எல்லாம் கறக்குங்க. அது தயிருக்கு பாலுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சத்து இருக்குது. நல்லா அருமையான ஒரு இதுதான். இந்த காங்கேய நாட்டு மாடை பற்றி சொல்லுங்கய்யா. அந்த ஒரு எப்படி வந்து இந்த காங்கேய நாட்டு மாடு உருவாச்சுங்கிற ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு? அது தெரியும். கிழக்கத்த ஏரியாவுக்கு தான் தெரியும். அங்கேருந்து நாங்கள் கண்ணுக்குட்டி இந்த ஏரியாவில் அதிகமாக இல்லைங்க. வேணா அந்த ஏரியா போயிட்டு வாங்கிட்டு வருங்க. சின்ன கண்ணுக்குட்டியில் வாங்கிட்டு வந்து இப்படி மேய்ச்சி பால் கறந்துக்கிறது. ஆனால் இது பார்த்தா நம்ம காளமாடு மாதிரி இருக்குது. கொம்பு சீரெல்லாம் இன்னொரு 4-5 நாள் ஏணிக்குங்க. சினையாக தான் இருக்குதுங்க. 2-3 நாள் ஏணிக்குங்க. மடி அரைக்கிறது. இது எப்படி கண்ணுக்குட்டிலே வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாங்க. பக்கத்தில் போனால் ஒன்றும் சொல்லாதுங்களா? ஒன்றும் சொல்லாது. எங்கே போங்க? ஒன்று பொட்டாட்டம் நின்றுக்குங்க. பொட்டாட்டம் நின்றுக்குது. ஆட்டே சிலதெல்லாம் கொஞ்சம் முரடு பிடிக்கும் இல்லைங்களா? அது சின்ன கண்ணுக்குட்டியில் வாங்கிட்டு வந்து நம்ம நீவி எல்லாம் பழக்கணுங்க. பழக்கம் முட்டோம்னா அப்புறம் எதை தொட்டாலும் இது பண்ணு பிடிக்குங்க. கொம்பு தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது மற்ற மாடுகளை காட்டிலும். ஆமாம். இது நேராக அந்த கிழக்கத்து மாட்டுகளுக்கு இப்படித்தான் வருங்க. நேராக இப்படி வருங்க. அந்த மாட்டுகள் இப்படி கொனையே வருங்க. இதுகளுக்கு பூரா இப்படி நேராக இப்படித்தான் வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு கண்ணு போடுங்களா? எல்லாமே 10 மாதங்க. ஏணியாச்சுன்னா 3 மாதம் கறக்குங்க. 90 நாளில் காலைக்கு வரும்போது காலைக்கு போட்டுக்கோணுங்க. போட்டு அந்த ஒரு டைம் இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு 6-7 மாதங்கிற போது கறவையை நிப்பாட்டிட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுங்க. அடுத்த இதுக்கு பால் இருக்குங்க. இந்த மாடுகளுக்கு நீங்கள் எது காலை வச்சுருக்கிறீங்களா? இதுக்கும் ஊசி தானுங்களா? இல்லை, இதுக்கு ஊசியும் இருக்குது. காலைக்கு நான் காலைக்கு கொண்டு போயிடுவேனுங்க. அது ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கணுங்க. ஒவ்வொன்று ஊசி போட்டால் நிற்கிறது இல்லைங்க. காலைக்கு இது 2 ட்ரிப் ஊசி போட்டு 3 ட்ரிப் ஊசி நிற்கலைங்க. அப்புறம் காலைக்கு போட்டு ஒரே டைமில் இருக்கும். ஏன்னா நாட்டு மாடுக்கும் போது காலை தான் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? அது இந்த அவனாச்சி சைடு இப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆட்டோவில் ஏற்றிட்டு 500 ரூபாய்ங்க. இந்த ஏரியாவில் நாட்டு காளைகள் அவனாச்சியில் வச்சுக்கிறாங்க 7-10 காளைங்க. அவங்க வந்து 500 ரூபாய்க்கு நம்ம ஆட்டோ டிரான்ஸ்போர்ட்டிங்கில் நம்மளுக்கு. அது நீங்கள் பார்த்துக்கணும். ஆமாங்க. சேனை நிற்குதுங்களா காலைக்கு போனால்? என்னங்க சேனை நிற்குதுங்களா காலைக்கு? காலைக்கு போனால் மேக்ஸிமம் ஒரே வாட்டில் ஊசியில் விட அது பெஸ்ட்டுங்க. நல்ல பெஸ்ட். இயற்கையாக
சரி, இந்த ஊரை பற்றி சொல்லுங்கய்யா. இந்த என்ன ஊருங்கய்யா அது? இது வந்து பிள்ளையம்பாளையம். பிள்ளையம்பாளையம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கிராமத்தில் வந்து பிரதான தொழில்கள் என்ன? இந்த ஊரை எப்படிப்பட்ட ஊர் இதுங்க? இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து விவசாயம் தாங்க. விவசாயம். அப்புறம் வெளியே இங்கே ஒரு எல்ஜிபி கம்பெனி ஆகிக்குதுங்க. அதுக்கெல்லாம் நிறைய போவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாங்க. ஒரு மேக்ஸிமம் விவசாயிங்க. அப்புறம் வெளியே ஒன்றா படிப்புக்கு இப்படி வெளியே போயிடும். ஆனால் விவசாயம் தான் பிரதான தொழிலே. நம்மளது வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆடு மாடு தவிர வேற என்னென்ன நீங்கள்? நம்ம இதுதான் விவசாயிங்க. வாழை, மரவள்ளி இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. இந்த மண் வந்து எதுக்கு நல்லா உகந்ததாக இருக்குங்க? இது வந்து வாழைக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கரும்புக்குங்க, மரவள்ளிக்கும் நல்லா வருங்க. இந்த மண் எல்லாமே தென்னை மரத்துக்கெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா பூரா செம்மண் உள்ளதுங்க. நல்லா நீட்டாக ஜம்முன்னு வருங்க. இந்த மாடை பராமரிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குங்களா, இல்லை அந்த மாடு பராமரிக்கிறது எளிமை? இது வந்து மேவு தீவனம் எல்லாம் அளவுங்க. கறவை மூலமாக அது சாப்பிட்ற போட்ட அளவுக்கு கறக்கு. எந்த அளவுக்கு கம்மி பண்ணால் கம்மியாகுங்க. இது வந்து மேவு கம்மி, அளவு நல்ல கரு கொடுத்துட்டு இருந்தோம் 3, 2, 5 வருங்க. அதுக்கு மேலே இது என்ன போட்டாலும் வராது. கீழே தான் வந்துக்கோணும், மேலே போகாது. நாட்டு மாடு, காங்காயத்து மாடு. அது சாப்பிட்டே இருக்குங்கிறீங்களா? எவ்வளோ அது நீங்கள் எவ்வளோ மட்டும் சாப்பிட்டுருங்க. 5 படி 20 கறக்கிற மாடுமுக்கு தண்ணியாட்டா இருக்கு. இது 2 படி வந்தாலும் தயிர் அப்படி கெட்டியா உடம்புக்கு. நாட்டு பால் குடிச்சா குழந்தைகளுக்கு இதில் கொடுத்தா நோயிலே வராதுங்கிறாங்க டாக்டருங்க. அது ரொம்ப நல்லது இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்லையெல்லாம் எப்படிங்க? நாட்டு மாட்டு பால் தானுங்களா? ஆமாங்க. இப்போ அது வரைக்கும் அது குடிச்சிட்டு இருக்கிறேங்க. ஒன்று இது இனியாச்சுன்னா அப்புறம் இதுதான். அப்படியே அந்த மாட்டு பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இது என்னென்ன மாடுங்க? என்ன இனங்க இது? வந்து இந்த கோழி மாடுக்குவாங்க. இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது 5 லிட்டர் கறக்குங்க. 15 கறக்குதுங்கய்யா ஒரு நாளைக்கு? ஆமாங்க. காலையிலையுமே சாயந்தரமும். காலையும் மாலை 2 வேலையும் சேர்ந்துங்க 15 லிட்டரு. முட்டு வலி என்னென்ன போடணுங்க? நான் வந்து இந்த நல்ல விடுங்க. இந்த எஸ்எம்இ கோதுமை மாவு அரைக்கிறாங்க, அதுதான் போடுவேங்க. வேறு எதுவும் போடுறதில்லைங்க. அது எப்படிங்க? எவ்வளோ அளவு கொடுக்கணுங்க ஐயா? அது ஒரு வேலைக்கு 1 லிட்டருங்க. தவிடு 1 லிட்டரு, அந்த மாவு 1 லிட்டருங்க. அது இந்த சொசைட்டி கூட்டுறப்ப இந்த பருத்தி கொட்டை இந்த ஃபீல்டு போட்டால் ஃபேட் வருங்க. நாங்கள் வந்து பால்காருக்கு ஊற்றுறதுனால சரி. ஆடு வந்து எப்படிங்க? நாட்டு வெள்ளை ஆடு தான் வச்சுருக்கிறீங்களா? நம்ம இந்த லோக்கல் ஆடு தாங்க. லோக்கல் ஆடு தான். இந்த காதாடல் இல்லைங்க. அது எப்படிங்க? வியாபாரி வந்து வாங்கிக்குவாங்க? இங்கே வந்து வியாபாரி வந்து வாங்கிக்குவாங்க. கடை குட்டி இதில் இருந்ததுன்னா 2 வருஷம் ஆச்சுங்களா இதுக்கு? இது இப்போ ஒரு 25 மாதம் சினைங்க, 3 மாதம் சினையாக இருக்குங்க. சரியா 2 வருஷம் ஆயிருங்களா? நல்லா பால் ஊட்டி நல்ல மேவை கொடுத்து பார்த்தீங்கன்னா 18 மாதத்தில் பலனுக்கு வந்துடுங்க. கரெக்டாக பழம் கூட. அதான் சிறுசில் 5 நாள்லேயே தண்ணி வச்சு பழக்கிடுவோனுங்க. அந்த பால் கறந்து போச்சிலேயே வெறுந்தண்ணி வச்சு பழச்சிட்டு அப்புறம் ஒரு 1 மாதம் அதை கொடுத்து அப்புறம் மாவு போட்டு அப்படியே 18 மாதத்தில் நல்லா வளர்த்துனாங்க. அப்போ வந்து கன்றுகளே பார்த்தீங்கன்னா அதனுடைய தாயினுடைய அந்த பாலை குடிச்சாதான் நல்ல ஆரோக்கியமா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு போட்டோன்னே வித்து போடுவோம். கண்ணுக்குட்டி பிடிச்சி கட்டுறக்காது இதுன்னு நான் கரெக்டாக பால் வத்துற வரைக்கும் கண்ணுக்குட்டி வைக்க மாட்டாங்க. அது காலக்கண்ணா இருந்தாலும் சரி, பொட்டக்கண்ணா இருந்தாலும் சரி. பொட்டக்கண்ணா தான் 18 மாதத்துல காலைக்கு ஊசி போட்டுருவோம். அது வந்துருங்க. அந்த அளவுக்கு நம்ம தீனி அது இது கொடுத்து கொண்டு வரணுங்க. சும்மா பால் மூடம் நாமளே சுத்தமாக கறந்து போட்டு அதையே வத்தடிச்சுட்டு இருந்தால் அப்புறம் 3 வருஷமானாலும் வராது. இந்த மாடு வந்து இப்போ ஈன்றுச்சு. ஆமாங்க. ஈன்ற மாடு வந்து ஒரு 8 மாதம் கறவையில் இருக்குது. கடைசி 2 மாதம் நீங்கள் கறக்க மாட்டீங்க. ஆமாங்க. அந்த 8 மாதமும் கன்றுக்கு வந்து பால் கொடுத்து தான் ஆகணும். ஆமாங்க. எதனால் கொடுக்கணுங்க? கொடுத்து இந்த மாட்டுக்கு வந்து மடி வேக்கு இதெல்லாம் வராதுங்க. படுக்குதுங்களா அந்த முட்டி ஓட்டுற போது அந்த வீக்கம் இதெல்லாம் வராதுங்க. ஆஸ்பத்திரி டாக்டர் செலவு கம்மிங்க. ஒரு நாளைக்கு பால் கரை வர மட்டும் அவுத்து விட்டுடலாம். கண்ணுக்குட்டி விற்று போட்டோம்னா அப்புறம் அந்த மடியில் பால் சுரந்து வீங்கிக்கே அப்புறம் ஊசி போடணும், பால் கெட்டு. ஆனால் காலக்கண்ணு போட்டால் கொடுத்துருவீங்கல்ல? நான் கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்தோம், நான் கொடுக்கவே மாட்டேங்க. என்னங்க ஐயா பண்ணுவீங்க? காலக்கண்ணு விற்று மறுபடியும் பெருசாகி வித்துறதானே. எத்தனை மாதத்து வரைக்கும் வச்சுக்குவீங்க? மாடு கறவை நிறுத்துற வரைக்கும் செனை பிடிச்சி 7 மாதத்து வரைக்கும் வச்சுக்கோங்க. 7 மாதம் கறவை விடுற போது தான் கண்குட்டி வைப்பாங்க. அப்போ 1 மாதம் 10-20 நாள் வச்சு தெளிவாக இருக்கிறீங்க நீங்கள். ஆனால் மாட்டுக்கு வந்து டாக்டர் செலவு கம்மிங்க. வேறு ஒரு விசுகிற மடியே ஒன்று வேங்குது விட்டு அது இடிச்சு ஊட்டுதுங்களா, அப்போ அந்த கட்டியாக இருந்தாலும் கரைஞ்சி போங்க. அந்த விஷயம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு வந்து பிடிக்க முடியாதுன்ட்டு விற்று போடுறாங்க. உண்மைசு பிடிச்சி கட்டோட காலை முதிக்குது, கை முதிக்குது அதுன்ட்டு. அது மாட்டுக்கு இடங்கள் வருங்க. அது ஊட்டி இடிச்சு ஊட்டுற மாதிரி ஒரு இது இருக்காது. ஒரு பால் கறந்துட்டு கொஞ்சம் எச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்குங்க, கண்ணுக்குட்டிகிட்ட குடிச்சு போடு. கண்ணுக்குட்டியில் அந்த ஸ்டாக் ஆகிக்கு அப்புறம் இந்த மடி வைக்க இதுக்கெல்லாம் வர செய்யுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ ஒரு மாட்டை வாங்குறீங்கன்னா புதுசாக வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்குவீங்க? அது எல்லாம் நேரம் கால் சொல்லி மடி எப்படி என்னங்கிறது சென்னையிலலாம் பார்த்து வாங்குறதாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம யோகா ஏதாச்சும் அவங்க பொய் பேசியிருந்தாங்கன்னா நம்பிக்கையில் வாங்குறதாங்க. 99% அப்படி ஆகாதுங்க. ஏதாச்சும் ஒன்னாரு ஏதோ மிஸ்டேக், பால் கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டி காம்பில் ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்கலாம் வச்சுக்க. நம்ம பார்க்கறத விட ஏமாறலாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன ரேட்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமாக ஒரு 20 லிட்டரு பால் கறக்கணும்,
நல்லா பால் வந்து ஒரு கறவைத்தன்மை இருக்கும், ஒரு 2-3 ஈத்து வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன ரேட்டில் வாங்கினா மாடு நல்லா இருக்குங்க? 80-70 ஒரு ரூபாக்குள்ளே வாங்கலாங்க. அது ஜாதி பொறுத்து, கொம்பு சீரு, மடிகாம் பொறுத்து அந்த மாதிரி வாங்கினா நல்லா. எந்த மாடு வந்து நல்ல பால் வந்து நல்லா கறக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பால் வந்து கொடுக்கணும், நம்ம தாலியில் தேனி என்ன போடுறோமோ அந்த அளவுக்கு கறக்குங்க. நம்ம கையில் தான் இருக்குதுங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், புண்டுமல்லி ஓடுற அளவுக்கு அது கறக்கு. சும்மா கட்டி வச்சுட்டு வெறும் தண்ணி காட்டினது கறக்கு. அதுதான் விஷயம். மாடுகளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாளணுங்க ஐயா? நாங்கள் வந்து நல்லா கட்டுவோம், சிமெண்டி போட மாட்டோங்க. மண்ணு கட்டு தரதாங்க, அதில் தான் கட்டுவோங்க. அப்புறம் ஒரு 10-20 நாளைக்கு வரைக்கும் கழுவி விட்டுருவோங்க. அப்புறம் இந்த பூச்சி மருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பூச்சி மருந்து வாங்கி கொடுத்துருவோங்க. அந்த பூச்சி மருந்து கொடுத்தா உள்ள ஏதாச்சும் இந்த கிருமிகள் இது வந்து எல்லாம் சுத்தமாக வந்துருக்கும். மேவு தண்ணி நல்லா திங்கிங்க உள்ள. ஏதோ ஒரு நாம் எப்படி கேரி புழுந்து மருந்து அந்த மாதிரி அதுக்கும் சரியாயிரும். 6 மாதத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஓகே. இப்போ கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா ஏதோன்னா, இல்லை வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா? அங்கேயும் டூர் போகணும், 5 கிலோமீட்டர் அன்னூர் போகணும் பிடிச்சிட்டு. இந்த மாதிரி டிராஃபிக்னாலும் பிடிச்சிட்டு போக முடியாது. ஃபோன் பண்ணி இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போய்க்கணும். இங்கே வந்து பார்த்துக்குவோம். அந்த காலகட்டத்தில் ரோட்டில் பிடிச்சிட்டு போக முடியாது, எல்லாம் டிராஃபிக் ஓவருங்க. போக முடியும். இப்போ அன்னூருக்குள்ளே பார்த்தா கோயம்புத்தூர் ரோட்டில் சென்டரில் இருக்குதுங்க. எங்கே போய் டவுனுக்குள்ளே பிடிச்சிட்டு போய் அதனால் ஃபோன் பண்ண ப்ரைவேட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்துக்குவாங்க. அதுதான் பெஸ்ட்டுங்க. ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கெல்லாம் கையிலலாம் பிடிச்சிட்டு போக முடியாது, எங்கேயுமே யாருமே பிடிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா டிராஃபிக் ரோட்டில் அந்த அளவுக்கு. ஐயா உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? நமக்கு 60ங்க. 60. எத்தனை வருஷத்துலேருந்து இந்த மாடெல்லாம் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் சரி எங்கள் அப்பா காலத்துலேருந்து பிறந்ததுலேருந்தேங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து மாடு எப்பவுமே 5 இப்போ முன்னால் 10 ரூபடி இருந்ததுங்க. இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மழையில மேவில்லைங்க. கிணத்துக்குள்ள தண்ணி ட்ரை அந்த அளவுக்கு அதுக்கு மேவு தயாரிக்கணும் அளவாக வச்சுட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பார் காலத்துலேருந்தே மாடு வச்சுருக்கனால அதனுடைய அனுபவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீங்கள் வந்து அப்பார் காலத்துலேருந்து தெரியல, நீங்கள் புதுசாக மாடு வளர்க்குறீங்க, நம்ம பசங்களும் ஒன்றும் தெரியாது, பிடிச்சிக்கிட்டு சாணியே தொட மாட்டாங்க. தண்ணி காட்டினா நறுக்கி வச்சு எடுத்து போனாலும் கூட போட மாட்டாங்க. அப்படி காலம் அப்படி மாறிட்டு இருக்குது. இல்லை யார் இப்போ மாடு வளர்க்குறதுக்கு விரும்புறது இல்லை, வயசு படிச்சுட்டோம். இந்த பழைய ஆள் இது அப்புறம் படித்தவங்க அந்த லைன்லேயே போய்க்கிறாங்க. அப்புறம் இது பார்க்கறதுக்கு இல்லைன்னு வைங்க, யாருமே பழைக்கூடாது இல்லைன்னு வைங்க. உடனே காலேஜில் விட்டுறோம், அப்புறம் அங்கேயும் வந்து பழகிக்கிறேன். அப்புறம் வேலை கிடச்சி அங்கே போய் பெங்களூர் அங்கேயும் போய் அப்புறம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவங்க லைனில் அங்கே போய் அது அவங்களுக்கு வந்து அவங்க பிடிச்ச தொழில். உங்கள் தொழில் இதில் நீங்கள் விட முடியாது. நம்ம இந்த ரேஞ்சுக்கு பண்ணிக்கலாங்க. அடுத்த ஜெனரேட்டுக்கு இல்லைன்னு வைங்க, பண்டங்கணத்தில் வளர்ப்புறக்கு ஆளு மேக்ஸிமம் இல்லைன்னு வைங்க. இல்லை அவ்வளோதான், உங்களுக்கு 5% இருக்குங்க. அவ்வளோதான். வேலை கிடைக்காம இப்படி சரி விவசாயத்தையே பார்க்கல அப்படிங்கிற பசங்க இருக்கலாம். சரிங்க. இப்போ நிறைய சைட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சைட்டு போட்டிருக்கும் போது நீங்கள் ஒரு விவசாயி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது காலப்போக்கில் இது எல்லாருமே சைட்டு போட்டுருந்தா நிலைமை என்ன ஆகும்? நிலைமை என்னன்னு விவசாயத்தில் பெருசு ஒன்று சம்பாதிக்க முடியாது இல்லைங்க. அப்புறம் 2 வருஷம் வாங்கின கடனாகி போகுது, வட்டி ஆகிட்டே இருக்குது. அப்புறம் விற்கத்தான் செய்கிறான். மழை அந்த அளவுக்கு ஒத்து பெயர்றது இல்லைங்க. பூரா பேர் இப்படி வித்துட்டா அப்புறம் என்னத்தை தான் நம்ம என்ன அப்புறம் 17 சொல்லி நானும் இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கணும். லாட்சிங் இப்போ தண்ணியில் எல்லாம் கெட்டு போச்சு, வட்டி ஏறிட்டு கண்ணு விற்று போட்டு ஏதோ ஒரு பக்கம் வாங்கினது விட முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? விட்டுட்டு ரிலீவ் பண்ணலாம், பையன் பிள்ளைக்கு எதாவது பண்ணிடலாம். விவசாயத்தில் 10 பைசா எடுக்க முடியும், லாபம் வராது. சரிங்க. இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அப்பாரு தாத்தா காலத்துலேருந்து உங்கள் பாட்டன் காலத்துலேருந்து இந்த இடத்த நீங்கள் வச்சுருப்பீங்க. பாட்டனுக்கு அடுத்து உங்களோட தாத்தனுக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்போ உங்கள் காலத்துக்கு பிற்பாடு அந்த இடங்கிறது வந்து இல்லாமல் போக போகுது. அப்படிங்கும்போது இப்போ உங்களுடைய சந்ததியினர், உங்கள் குழந்தைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களோ வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஏக்கர் நம்ம இடம் வாங்கணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. வித்தாச்சுன்னா முடியும். நானே போய் வித்தாச்சுனாலும் வாங்க முடியாது. அதுதான் கேட்குறேன். இந்த இடத்த வித்தாச்சுன்னா வாங்க முடியும். எங்கேயும் ஒரு 5 சென்ட்டுக்கு இடத்த வாங்கி ஒரு கார் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். வேறு 10 பைசா ஒரு ஆடு கண்ணு மாடு கண்ணு எதுவும் மேய்க்க முடியாது, எதுவுமே மேய்க்க முடியாது. ஆனால் சில பேர்லாம் ஐடி கம்பெனிங்க அதெல்லாம் வேலைக்கு போட்டுருக்காங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு தோட்டம் இருந்து நம்ம ஆடு மாடு வச்சு வாழ்க்கை ஓட்டலான்னு ஆசையாக திரும்புகிறாங்க எல்லாருமே. திரும்புறாங்க. போகிறது விற்று போட்டு வந்து அதான் வித்தாச்சு திருப்பி எப்படி வாங்க முடியுங்க? அது முடியாதுங்க. யாருமே வித்தாச்சுன்னா வாங்க போகிறது இல்லைன்னு வாருங்க. இதுதான் நிலைமைங்க. அதுதான் நிலைமை. அதுதான். வாழை என்ன வாழைங்க? அது நேந்திரங்க. நேந்திர வாழை போட்டுருக்குறீங்களா? அது தம்பி இதுங்க. நீங்கள் என்ன வாழை போட்டிருக்கீங்க? நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுதுங்க. எல்லாமே ஒரு 900 வாழை எல்லாம் உளுந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி உளுந்து எல்லாம் தோண்டி போட்டோங்க. ஆடுங்க இங்கே கட்டியிருக்கிறீங்க? ஆடு அங்கே பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஆடு இங்கே தான் கட்டியிருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், இங்கே. ஓகே. மாடுகளையும் நைட்டு வந்து இங்கே கட்டிக்கலாம். நைட்டுக்கு மழை வந்து உள்ள கட்டிங்களாட்டி வெளியே கட்டுவோங்க, மழை வந்து உள்ள கட்டிடுவோங்க. ஐயா இப்போ இந்த நாட்டு வெள்ளாடு நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஐயாங்களா இப்போ மொத்தம் எத்தனை ஆடு சொன்னீங்க?
இப்போ 2 இருக்குது இப்போதைக்கு. 2 மேவுகள் இல்லைனாலும் கம்மி பண்ணிட்டீங்க. இப்போ நாட்டு வெள்ளாடு வளர்ப்புங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளாடே எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஆமாங்க, கறி கிடைக்கும் கிடைக்கிறது இல்லை. காதாடு இந்த மாதிரி பண்ணை போட்டு வளர்த்துற மாதிரி வளர்த்துறாங்க. கலச்சேரி ஆடும் ஜமுனாபாரி ஆடுலாம் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆடு, நான் வடமாநில கர்நாடகா அங்கேருந்து ஃபுல்லாக வருதுங்க. இந்த நாட்டு வெள்ளாடுங்கிறது வந்து அதனுடைய இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. காரணம் என்னங்க? அது வந்து எப்படின்னா, அது வந்து இந்த தலை இதெல்லாம் கொடுத்து வளர்ந்து கிலோ கணக்கில் ஃபுல்லாக வளருதுங்க. இது வந்து நார்மலாக தான் வளருங்க. நம்ம நாட்டாடு நாட்டு இது எதுவுமே ஒரு நார்மலாக தான் இருக்குங்க. சரிங்க. அது வந்து அப்புறம் பண்ணை போட்டு தலை அதுக்கு இதுக்கு கோஸ் தலை அது இதுவும் போட்டு வளர்த்துறாங்க. சீக்கிரம் அந்த டேஸ்ட் இது வராது. பால் இது இல்லாமல் கறியுமே அந்த மட்டனுமே அந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட் அது வராது. அந்த டேஸ்ட்டே வேற. ஐயா, இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெள்ளாட்டு பாலுக்குன்னு ஒரு தனி மருத்துவ குணம் இருக்குது. ஆமாங்க. அதனுடைய மருத்துவ குணம் என்னங்க? அதாவது முன்னெல்லாம் வந்து இந்த வாய் புண்ணதில் வந்து ஆட்டுப்பால் கறந்துங்க இந்த கம்பில் குத்தி சாப்பிடுங்க. முன்னெல்லாம் இந்த புண்ணுக்கு வருங்களா, அதுக்கு இது பெஸ்ட்டுங்க. எப்படி ஒரு டம்ளரில் தான் வரும். ஒரு டம்ளர் தான் வரும். ஒரு 1/2 டம்ளர் கிடைக்கும் இல்லைங்க. அது இந்த கம்பில் இந்த நாட்டு வைத்தியம் மேலே இந்த ஆட்டுப்பால் கறந்து அது இந்த ஒரு பெரியவங்க இந்த கராட்டு பால் தான் வேணும், அதில் கலந்து அந்த வைத்தியத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நின்று போச்சு. அதெல்லாம் பண்ணுறது இல்லையா? எல்லாம் எதாக இருந்தாலும் இங்கிலீஷ் மெடிசன் தான் ஓடுறான். 90ல் போயிடுறாங்க, அங்கே தான் போயிடுறாங்க. இது எல்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஐயா, இப்போ நாட்டு வெள்ளாட்டு பால் ஒருவேளை மாடு மாதிரியே ஆட்டுப்பாலும் நல்லா 1 லிட்டர் கணக்கில் கறக்காப்பு இருந்தால் எல்லாருமே ஆடுகளை வந்து பட்டி மாதிரி வச்சு எல்லாம் வேணும் டம்ளர் கறக்குங்க. 100 மில்லி நல்ல ஆடாக இருந்தால் ஒரு 200 மில்லி அவ்வளோதான் கறக்கு இல்லைங்களா? ஐயா, இப்போ நீங்கள் நம்ம கிணறுலாம் வச்சுருக்கிறீங்க. இந்த கிணறுல வந்து இப்போ நீங்கள் போர் போட்டிருக்கிறீங்களா? எப்படிங்க? போர் தான், கிணறெல்லாம் வற்றி போச்சு. சுத்தமாக தண்ணி இல்லை. போருமே இந்த இப்போ ட்ரைங்க குடிக்கிறதுக்கும் தென்னை மரமே பாயறதில்லைங்க. இப்போ இந்த மழையை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. வானம் பார்த்த ஒரு பூமிங்கிற மாதிரி. போரில் 1000 அடி 1000 அடி ட்ரையுங்க. இந்த கடவுள மரம் பூரா வாழையும் போய் இப்போ தொட்டிக்குமே குடிக்கிறதுக்கு ஓடுதுங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குமே தென்னை மரத்துக்கே போகாதுங்க. சால் அந்த லாஸ்ட் போகாதுங்க. ஐயா, இப்போ மசால் புல் எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? ஒன்றும் ஒரு 30 சென்ட் வச்சுக்கோங்க. அதுக்கே தண்ணி பாயறதில்ல. அதுக்கும் தண்ணி அதே வாடுது பாருங்க. வரல இல்லாட்டி ஒன்று எத்தனாயிரம் போயிருங்க. அதுக்கே பத்துறதில்ல. இப்போ செட்டெல்லாம் ரொம்ப அந்த காலத்தில் போட்ட செட்டுங்களா இப்போ புதுசாக போட்டிருக்கீங்க? இது ஒரு 25 வருஷம் ஆச்சுங்க. என்ன கோரச்சாலை இருந்ததுங்க. அப்புறம் எல்லாம் புதுசு போட்டு இப்படி மாட்டுக்கு செவுறு வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. செட்டு சூப்பராக அழகாக, அதாவது என்ன சொல்கிறதுங்க, மழை எதுவும் வந்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. 10 மாடு கூட கட்டிக்கலாம். இதுக்கு முன்னே கோரை போட்டிருந்தேங்க. அப்புறம் இன்றைக்கி கோரை போடுறதுலாம் ஆளு கிடைக்கிறதில்ல, மேய தெரியறதில்ல, ஓலை கிடைக்கும். அதனால அப்புறம் சேர்த்து வச்சு இப்படி சிமிச்சிட்டு. ஐயா, அது என்னங்க ஐயா? அது வந்து இந்த தண்ணி காய் வைக்கிறதுங்க. தண்ணி காய வைக்கிற மிஷின். அது இல்லை, ஸ்பெஷல் விறகுலி காய் வைக்கிறது பயிலருங்க. அதுலேயே போட்டு விட்டால் மட்டை போட்டால் காஞ்சிக்குங்க. சரிங்க, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நிறைய தகவல்கள் நம்மளுடைய ஒரு பண்ணையை பற்றி சூப்பராக தகவல் சொன்னீங்க. உங்களோட பண்ணை பேர் என்னங்கய்யா? தோட்டத்து பேர் தான் இருக்குதுங்க. என்ன பேருங்கய்யா? பட்டக்காரன் தோட்டம். பட்டக்காரன் தோட்டம் நம்ம பார்த்தோங்க. பண்ணையில் நம்ம வந்து ஐயாவை பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஓகே, தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவிக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.